வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ரூஃபு பைப்பு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரூஃபு அடிக்கடி வீடியோ பார்த்தா தான் நீங்கள் ஃபுல்லாக புரியும். ஏற்கனவே ஒரு காம்ப்ளெக்ஸில் கீழே பைப்பு போட்டுட்டோம். கீழே ரூஃபு போட்டாச்சு. அது முடிச்சு ஒரு 10 நாள்லேயே மேலேயும் கட்டி ரூஃபு பைப்பு போட போகிறோம். இது பேச்சுலர் ரூமு வாடகைக்கு விடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹால் என்ட்ரன்ஸ் மாரி வரும். இங்கே ஒரு கிச்சன் வரும், ப்ளஸ் பின்னாடி ஒரு பாத்ரூமு, குளிக்கிறது, டாய்லெட் வந்துடும். அவ்வளோதான் பேச்சுலர் ரூமு. எங்கள் ஏரியாவில் இதேமாரி சின்ன சின்ன ரூமாக கட்டி வாடகைக்கு விடுவாங்க. இது பேச்சுலர் ரூம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூம் வச்சா ஃபேமிலி ரூம்னு சொல்லுவாங்க. இது கீழே போட்டுட்டாங்க. ஏற்கனவே கீழே ஒரு 5 வீடு போட்டிருக்காங்க. மேலே ஒரு ஃபேமிலி ரூம் மாரி ஒரு 4 வீடு போட்டிருக்காங்க. இதுக்கு பைப்பு போட்டாச்சு. இதே மெத்தட்லேயே மேலே இப்போ போடுறாங்க அதேமாரியே. இது ஏற்கனவே பைப்பு எல்லாம் இறக்கியாச்சு. இதில் 4.5 செவரு தான் போடுவாங்க மேக்ஸிமம். 4.5 செவரில் எந்த சைடு இறக்கணும், எந்த சைடு செவரு தூக்கியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மெத்தட் தான் மேலே தூக்குவாங்க. அதுக்காக தான் கீழே இருந்து பார்த்தாது. இப்போ கீழே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதில் 4.5 செவரு எந்த சைடில் ஏற்றிருக்காங்க, எந்த சைடு பீம் விட்ருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மேலே வெறும் பீம் மட்டும்தான் தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இப்போ தான் புதுசாக கட்டினாங்க. இந்த இதை இப்போ தான் வீடியோ போடல நான். அதை கண்டினியூ இப்போ 2 வீடு போகிறாங்க. இப்போ இது மே ஃப்ளோரு. மேலே இதேமாரி 4.5 செவரு கல் மட்டும்தான் ஒழுங்கியிருக்காங்க. எந்த ஏரியா தூக்குறதுன்னு கீழே உள்ள மெத்தட்லேயே தூக்குவாங்க. இப்போ அதனால் இப்போ வெறும் மேலே ஸ்லாப் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாரி நம்ம அளந்து எல்லாத்தையும் அளவு வச்சு போட்டுட வேண்டியதான். இந்த போஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த பீமில் எந்த சைடு இறக்கணும் பைப்பு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதான். இதுக்கிட்ட ஃபேன் பாக்ஸ் வரும். இது டாய்லெட்டு ப்ளஸ் பாத்ரூம் வரும் இந்த ஏரியா. நம்ம எல்லாத்தையும் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாதை தான் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வரிசையில் இங்கே ஒரு 10 வீடு போவோம். அந்தாண்ட ஒரு 20 வீடுக்கிட்ட இருக்குது. இது ஸ்லாப்பு டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ அப்போ அந்த சைடில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸில் ஒயரிங் பண்ணதுன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன் முன்னாடியே வீடியோவில். ஃப்ளம்பிங் வேலை பார்த்ததுன்னா இப்போ இது டாப் மட்டமாக போடுறதுனால ஃபுல்லாக எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு டேப்பராக போட்டிருப்பாங்க. ஏன்னா தண்ணி நிற்க வேணான்னு கைப்பிடி செய்வது எழுப்ப மாட்டாங்க. இது பாருங்கள், ஒரு சைடு வாட்டம், இந்த சைடு வாட்டத்துக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். இதே மெத்தட் தான் போட்டிருக்காங்க. ஸ்லாப் மாரி தான் இருக்கும் இது. இப்போ இந்த ஏரியா தான் மார்க் பண்ணும். இப்போ இது மெட்டீரியல்லாம் இப்போ இது 2M பைப்பு. எல்லா வீடியோவும் சொல்கிறதுனா ஏன்னா வீடியோ அடிக்கடி இதேமாரி போடுறேன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதனால தான் வீடியோ போடுறேன். ஃபேன் பாக்ஸு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஃபேன் பாக்ஸு இதில் 4 வே கொடுத்துருப்பானுவான். இது புஷ்ஷு, அது 1.25 புஷ் மாரி வரும். இதில் 4 வே இந்த ட்ராப்பை எடுக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. மெயின் லைன் சைடில் ஒரு 4 வே எடுக்கிற மாரி போட்டிருப்பாங்க. 4 வே போட்டிருப்பாங்க. சைடில் 3/4 இன்ச்சுக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 இன்ச்சு வேணுன்னா நமக்கு ஆசாப்பில் அறுத்து போட்டுக்கலாம். இது 2mm பெண்டு தான் மேக்ஸிமம் போடணும். நம்ம இது டெப்த்து பாக்ஸு. நம்ம நார்மல் ஜங்ஷன் பாக்ஸோட டெப்த்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால டெப்த்து பாக்ஸு 3 வே. இது 4 வே டெப்த்து பாக்ஸு. இது சீலிங் ரூஃபுக்கு அதுக்கு தான் போடுறது ரொம்ப நல்லது. டேப் ரோலு ப்ளஸ் 2M பைப்பு வந்திருக்கு. இப்போ பாக்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இது 2 போர்ட்டிக்கல் ஒன்று இருந்துச்சு. அது வழியாக தான் மெயின் லைன் வரும். ஏற்கனவே அந்த இது போட்டாச்சு. இது ஒதுக்கி எத்தனை அடி இருக்குதுன்னு ஒதுக்கி கரெக்டாக பீம் மட்டத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. இதில் எந்த சைடு 4.5 செவரு வருதுன்னு இறக்கி விடணும். இது ஒரு பைப்பு வந்தாச்சு. ப்ளஸ் இது 2 ஃபேன் பாக்ஸ் ஹாலில் வந்துட்டு இது சென்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ஏரியாவை இது சென்ட்ரு பண்ணி ஃபேன் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 6 அடி. அந்த பீம்லேருந்து இது 6 அடி கிச்சன் வந்திருக்கு. அதுக்காக 4 வே பாக்ஸ் போட்டிருக்கோம். இதுலேருந்து 6 அடி அங்கே டாய்லெட் வருது, இங்கே பாத்ரூம் வருது.
இது வந்து ஆல்ரெடி கிச்சனு இந்த ஏரியாவுக்கு சென்றால் ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம். ஜாக் பீஸ் இல்லை, ஸோ எங்கள் கலர் ஜாக் பீஸ் தான் இருந்துச்சு, அதனால் மார்க் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி பண்ணி போட்டாச்சு. அதுலேருந்து 4 செவுரு கட்டுவாங்க, அதுலேருந்து கேப் விட்டு ஃபேன் பாக்ஸ் போட்டாச்சு. அங்கே ஒரு பாக்ஸ் போட்டாச்சு, கிச்சன் பாக்ஸு. இப்போ இந்த பீம் வந்து வெறும் பலவை தான் அடிச்சிருக்காங்க. அதில் எப்படி பைப்பு இறக்குறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த சைட்லேயும் இப்போ எல்லா சைடும் பலவை இறக்கினால அந்த பலவையில் வந்து நம்ம பெண்டு போட்டு கப்ளிங் போட்டு டேப் அடித்து போட போகிறோம். இதில் வந்து செவரே எந்த சைடும் இல்லை, அந்த சைடு மட்டும் ஸ்லாப்பு செவரு இருக்குது. இப்போ வந்து இந்த பைப் லைன் மெயின் பைப் லைன்லாம் கனெக்ட் பண்ணி ஆகுது. ஏன்னா இதை கனெக்ட் பண்ணிட்டா நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் அங்கே இங்கே நவராது, கரெக்டாக சென்ட்ரு வந்துடும். சால்வெண்ட்டு தான் போட்டு ஒட்டணும், டேப் ரோல் தான் போடக்கூடாது ஃபுல்லாக. நம்ம கரெக்டாக அந்த சென்ட்ரு பாக்ஸு கரெக்டாக இருக்குதா, இந்த பாக்ஸு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த அளவு வச்சு கரெக்டாக ஃப்ரீயாக அறுத்துட்டு சால்வெண்ட்டு போட்டுட்டு ஒட்ட வேண்டியது தான். அவ்வளோதான். அந்த பாக்ஸ் நேர் பார்த்துக்க வேண்டியதான் ஒட்டுறப்ப. கரெக்டாக அந்த மார்க்கிங் மாறாமல் இருந்தால் போதும். இப்போ வந்து இந்தாண்ட காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அந்த செவரு இது இறக்கி விட்ருக்கோம். இதில் வந்து நம்ம பெண்டு மட்டும் போட்டு பீஸ் பைப் மட்டும் போட்டால், மட்டை ஸ்லாப்னா பீஸு பைப் போட்டால் போதும். பீம் ஸ்லாப்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒட்டி தான் பைப்பை இறக்கணும். இப்போ அந்த கிராங்கில் இடையில தான் விடணும் பைப்பை. இப்போ இதையும் சால்வெண்ட் போட்டு ஒட்டியாகுது. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்கும் சில பேருக்கு. ஏதாச்சும் ஒர்க்கை பற்றி டீட்டெயில் வேணுன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பரும் அதை கொடுத்துருக்கான். இப்போ இதையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஆகுது. இதையும் பெண்டு நம்ம பார்த்துக்கணும். இது வந்து டாப்பு கிராங்கில் வந்து கீழே ஒரு தட்டி மாரி கம்பி கட்டியிருப்பாங்க. மேலே கிராங்குக்கு கீழே கம்பிக்கும் நடுவில் பைப்பு போகணும். இது டாப்பு கிராங்கு. மற்றதுலாம் தட்டி மாரி கீழே இருக்கும். இந்த ஃபேன் பாக்ஸையும் கனெக்ட் பண்ணியாவது. நம்ம கட்டக்கூடாது, இந்த வெறும் ஃபேன் பாக்ஸை நவுத்துறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கட்டிடக்கூடாது. ஃபுல்லாக எல்லா பைப்பும் போட்ட பிறகு தான் கட்டணும். இப்போ இந்த பாக்ஸ் ஃபேன் பாக்ஸ் ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைடில் நேராக இதுலேயும் உடச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. இப்போ வந்து இந்த பெண்டு வந்து கோணையாக நல்லா இதுமாரி ஸ்ட்ரைட்டாக உடைச்சா தான் பெண்டு கொஞ்சம் டேப்பராக போகாமல் இருக்கும், இல்லைன்னா பெண்டு உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இது கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோன்னா பெண்டு நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கோணையாக இருந்துச்சுன்னா ஒட்ட விட முடியாது. அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்லாப் இருக்கிறதுனால அது உடைச்சா, அது கூறுவலி வச்சு உடைச்சாது. காங்கிரீட்டில் கண்டிப்பாக கூறுவலி தான் போடணும், பட்டை உளி தான் போடக்கூடாது. இப்போ இது சைட் பண்ணியாச்சு. இப்போ பெண்டு கரெக்டாக நேரம் இருக்குது. இப்போ இந்த கிராங்கை தூக்கிட்டு உள்ளார விட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பைப்பை ஜாயின் பண்ணியாவது. இது வந்து கிச்சன் பைப்பு. இப்போ வந்து இந்த நம்ம பலவையில் எப்படி இறக்குது பைப்புன்னு பார்க்கலாம். இப்போ பலவை கீழே இருக்குது. இப்போ வந்து இந்த பைப்பு வந்து பெண்டு போட்டு ஜாயின் கப்ளிங் போடணும். அதில் கீழே கப்ளர் போடணும். கப்ளர் பைப்பு தான் போடணும். அப்போ தான் காங்கிரீட் ஒட்டின பிறகு கரெக்டாக ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதில் டேப்பு மறக்காமல் போடணும். நம்ம இதுமாதிரி டேப் போடணும். டேப் போட்டுட்டு நம்ம வந்து பெண்டு பண்ணி அதில் ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த அளவு இப்படி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். ஏன்னா பீமில் இப்போ கவர் பிளாக் வைப்பாங்க, இந்த சைடு கவர் பிளாக் வைப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு இன்ச்சு ஹைட்டு ஏறும். அதுக்கேற்ற மாரி பைப்பை அறுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது சால்வெண்ட் போட்டு கண்டிப்பாக ஒட்டிடணும். இதை ஜாயிண்ட் கப்ளி போட்டாச்சு. இது ஃபுல்லாக இப்போ பெண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கோம். இப்போ இதை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இது ஏன் வைக்கிறதுனா கவர் பிளாக் வைக்கிறப்ப நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அந்த கேப் இருக்குது பாருங்கள். இது வந்து எந்த சைடில் இறக்கணுமோ அந்த சைடில் இறக்கியாச்சு. 4 செவரு வரும். அந்த பார்டரில் கிழிச்சு இறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது
இப்போ ஃபேன் பாக்ஸ் ஜாயின் பண்ணியாவது. இப்போ இந்த கம்பி கிராங்கு லிவர் வச்சு அதான் வளைச்சாகணும். ஏன்னா நர்ஸுங்க வந்து ஏன்னா திக்னஸ் கம்மியாக போடுறாங்க. கிராங்க் லிவரை வச்சு 12 கிராங்க் லிவர் வச்சு வளைக்கணும் அந்த கம்பியெல்லாம். இப்போ வந்து போர்ட்டிக்கில் உள்ள லைனை கட்டாது. இது வந்து பாத்ரூமுக்கு போகிற லைன் 3/4 லைன் போடுறோம். இது வந்து 1/4 புஷ் மாரி கொடுத்துருப்பாங்க ஃபேன் பாக்ஸு. இது ஒட்டுனா அடிக்கடி பிடிக்கிட்டு வந்துடும். இதை யூஸ் பண்ணுறது கிடையாது நாங்கள். இதுக்கு வந்து நாங்கள் எந்த மெத்தடில் போடுறோன்னு பாருங்கள். இது அந்த பாக்ஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு பைப்பு உள்ளார சொருவிடுவோம். சொருவிட்டு இந்த 1 இன்ச்சு பைப்பு ஒட்டிடுவோம். இப்போ 3/4 உள்ளார போய்டும், 1 இன்ச்சு மேலே நிற்கும். ஒட்டியாச்சு. இந்த கேப்புக்கு வந்து நாங்கள் டேப் ரோல் போட்டுருவோம். இதேமாரி போட்டிங்கன்னா நீங்கள் அவங்க கலவை கொட்ட வரப்போ நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த பைப்பு கயன்று அடிக்கடி நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்காது. இதேமாரி ஒட்டினது நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பெண்டு பண்ணி பாத்ரூம் எந்த சைடில் வருதுன்னு இறக்கியிருக்கும். இப்போ ஏன்னா செவுரு கிடையாது, நம்ம பீம்லேருந்து தான் கீழ்ச்சி இறக்கணும். இந்த லைன் எக்ஸ்ட்ராவே இந்த காம்ப்ளெக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். போர்ட்டிகல்லேருந்து 1 இன்ச்சு பைப் வருது. இதுக்கிட்ட லிங்க் பண்ணிக்க வேண்டியது நம்ம அப்புறமா உடைக்கிறப்ப. இது வழியாக இதுக்கு மெயின் போயிடும், ப்ளஸ் இது வழியாக இதுக்கு மெயின் லைன் போயிடும். அங்கே ஒரு மெயின் லைன் அடிஷனலாக வச்சுக்கோங்க. திரும்பி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அந்த 1 இன்ச்சு பைப் வழியாகவே இழுத்து போனாங்க ஒயரை. இப்போ வந்து இதில் இந்த சைடு 4.5 செவரு வருது, அந்த சைடு பிளெயினாக வரும். அதனால் அந்த லைனை இந்த சைடில் இறக்கி விட்டுறோம். அதேமாரி இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக 4.5 செவரு வரதுனால இந்த சைட்லேயே இறக்கிட்டோம், பெண்டு போட்டு இறக்கிப்போம். இதுகிட்ட பாத்ரூம் வரதுனால சீலிங்லேயே பாக்ஸ் போட்டிருக்கலாம். ஏன்னா இது வந்து செவுத்தில் 2 லைட்டு கேட்பாங்க, அதனால் இப்படி போட்டிருக்கோம். இங்கே டாய்லெட் வரும், அங்கே பாத்ரூம் வரும். அதனால் இதேமாரி இறக்கிட்டு செவுத்தில் கீழ்ச்சி 2 பாயிண்ட் வச்சுருவோம். அதான் ஈஸி. இப்போ பாக்ஸ் வச்சோன்னா செவரு எந்த சைடில் சென்டரில் பாக்ஸுக்கிட்ட குத்துவோம். இதுவும் இந்த பாத்ரூமுக்கும் அதேமாரி போட்டாச்சு. இது வந்து கிச்சனில் 2 போர்டு இழுக்கிறதுக்காக லைன் இழுத்தாச்சு. இதில் வந்து அவுட்ரு சைடு 4.5 செவரு வரதுனால இந்த சைடில் இறக்கி விட்டுருக்கோம். ஏன்னா உள்ளாரே இருக்கணும், மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தானே, மேலே இருந்து கிழிச்சிட்டு இறக்க முடியாது. அதனால் உள்ளாரே இறக்கி விட்டுருக்கோம். இது இந்த காலத்தை ஒட்டியே இறக்கி விட்ருக்கோம் பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக 4.5 செவரில் கரெக்டாக படியும். இப்போ இந்த பாக்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இதேமாரி கம்பி 2 கம்பி விட்டு கட்டிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது. காங்கிரீட் போடுறப்ப நம்மளுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும், பைப்பு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பைப் இல்லைன்னா பாக்ஸ் அளவு விட்டு மாறி போயிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.